யார் இந்த அமைச்சர் ரமேஷ்? சில வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு இன்ஜினியர், வேலை தேடிக்கிட்டு இருந்த ஒரு இன்ஜினியர், ஊடகத்துறையில ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு தன்னோட ரெஸ்யூமை அனுப்பி வேலை கேட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ அமைச்சர் ஆயிருக்காரு. அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்தவர் தான். தன்னுடைய கடின உழைப்பினாலும் சமூக பணியினாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இவர் சென்னையில வாழ்ந்துட்டு வந்தாலும் இவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் டெல்டா சைடு தான் சொல்றாங்க. இவருடைய பாட்டிக்கு பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சைடு. இவருக்கு 31 வயசு தான் ஆகுது. இவர் 10th 12th ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து இவர் தான் வந்திருக்காரு. இவர் வந்து பிரைவேட் கம்பெனில இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா இவரோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியால வந்து வேலை செய்யணும் அப்படின்னு தான். சோ அதனாலயே வந்து சில பேர்ட்ட வந்து ரெஸ்யூம் அனுப்பி எனக்கு வேலை இருக்கா மீடியால இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து சமையல் வேலை பார்த்துட்டு தான் குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க. அமைச்சரா பதவியேற்ற நாள்ல கூட வந்து அம்மாவுக்கு வேலை இருந்ததுனால தான் என்னோட பதவியேற்புக்கு வரல அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காரு. ரமேஷோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமா இருந்தது விஜய் மீது கொண்டிருந்த ஈர்ப்பு தான். 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல இருந்தே விஜய் ஒரு தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. சாதாரண ஒரு ரசிகரா மட்டும் இல்லாம சமூக சேவையில இறங்கியிருக்காரு. 2016ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல சேர்ந்து சமூக சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த மாதிரி நிறைய சேவைகளை பண்ணிட்டு வந்திருக்காரு. இதனாலேயே வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருள் ஆயிருக்காரு. ரத்த தான முகாம் போடுறது, மருத்துவ முகாம் போடுறது, கல்வி உதவி கொடுக்கறது, ஏழை குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது, முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலையில செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அன்னதானம் போடுற செயலையும் வந்து பண்ணிருக்காரு. இவர் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை பண்றதுனால மக்களோட ஈஸியா மிங்கிள் ஆயிருவாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தனியா பேச்சு திறமையும் இருக்கு. இது எல்லாமே வந்து விஜயோட கவனத்தை ஈர்த்தது. சாதாரண ஒரு பேச்சாளராக இருந்த இவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக உயர்ந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய சேவைகள், அர்ப்பணிப்பு மற்றும் பேச்சு திறமை இதெல்லாம் வந்து விஜய்க்கு ரொம்பவே ஈர்த்தது. இதை வச்சே வந்து இவருக்கு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதனாலே வந்து இவருக்கு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங்கா தான் இருந்துச்சு. பொருளாதார வசதியே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்த இவரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து செலவழிச்சிருக்காரு. தேர்தல் பிரச்சார டைமிங்ல என்ன பண்ணிருக்காரு, ஸ்ரீரங்கத்திலே தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள், நிறைகள் எல்லாத்தையுமே கேட்டறிஞ்சு அவங்களுக்குள்ளே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழக அரசியல ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஒரு உணர்வுபூர்வமான தொகுதினா அது இந்த இடம் தான். சோ இதுல வந்து அவர் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காரு. இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசின நிறைய வீடியோகள் வந்து சோசியல் மீடியா ரொம்பவே வைரல் ஆச்சு. முக்கியமா வந்து சின்ன பசங்க சொல்றீங்க 2027 மிகப்பெரிய மாற்றத்தை நாங்க தான் கொண்டு வர போறோம் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா பேசி அதை செஞ்சு காட்டியிருக்காரு. சாதாரண குடும்பத்துல பிறந்த இவர் வேலை இல்லாம இருந்து சமூக சேவை மூலம் மக்களிடம் நல்ல ஒரு ஆதரவு பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் வந்திருக்காரு. இவருடைய இந்த பயணம் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இவர் இந்த பணியில மேலும் மேலும் மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்ய நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.